இது வந்து சர்வோ 40 ஜூமு, இந்தியன்லேருந்து வரக்கூடிய ஆயில் தான் இது. ஸ்ரீலங்காவில் வந்து டிவிஎஸ் ஷோரூமில் இந்த ஆயில் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்கூட்டிக்கு நம்ம ஊரில் வந்து இந்த ஆயில் வந்து 272 ரூபா வருது. இங்கே என்ன ப்ரைஸ் தெரியுமா? ஸ்ரீலங்காவில் இந்த ஆயிலோட ப்ரைஸ் 1 லிட்ரு 2625 ரூபா. கிட்டத்தட்ட இந்தியன் அமௌண்ட் பார்த்திங்கன்னா 800 ரூபா வருது. நம்ம ஊரில் இது வெறும் 250 ரூபா 300 ரூபாக்குள்ளே தான் வரும். 250லேருந்து 300 ரூபா தான், அதுக்கு மேலே போகாது. இங்கே வந்து இந்தியன் கரன்சிக்கு 800 ரூபா வந்து விற்கிறாங்க. எல்லா பொருளுமே இங்கே வந்து 2 மடங்கு அதிகமாக தான் விற்கிறாங்க. அது ஏன் என்னன்னு எனக்கு தெரியல. பட் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இங்கே உள்ள மக்களை நினச்சி. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆயிலுக்கே வந்து இப்படி ஷாக் ஆகிறீங்கன்னா, இந்த டிவிஎஸ் என்டார்க் பைக் வந்து நம்ம ஊரில் ஆன் ரோட் ப்ரைஸ், இது வந்து 2025 மாடல். ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து டாப் மாடலே 1,30,000 அவ்வளோதான் வரும். 1,20,000 to 30,000 வரும். அப்ராக்சிமேட்டாக தெரியல. ஸ்ரீலங்காவில் இந்த பைக்கோட ப்ரைஸ் என்ன தெரியுமா? 8,25,000 ஸ்ரீலங்கன் அமௌண்ட்டு. அதை நீங்கள் இந்தியன் கரன்சியாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 2,40,000 வந்து இந்த பைக்கோடைய ப்ரைஸ் வந்து ஸ்ரீலங்கன் மக்கள் வந்து இங்கே வாங்குகிறாங்க. அதாவது இந்தியன் கரன்சி நான் சொல்கிறேன், 2,40,000 ரூபா. 2,40,000 ரூபா கிட்டத்தட்ட அப்படியே டபுளாக வந்து விற்கிறாங்க. இது வந்து இந்தியாவிலேருந்து தான் இந்த பைக் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி ஸ்ரீலங்காவுக்கு வருது. ஆனால் அது என்ன தான் டேக்ஸ் போட்டாலுமே அப்படியே வந்து டபுளாக எப்படி வந்து இந்த ப்ரைஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. 2,40,000 இந்தியன் அமௌண்ட்டு. 2,40,000க்கு நம்ம இந்தியாவில் ஸ்கூட்டி விற்றனா நம்ம வாங்கவே மாட்டோம். இன்னும் நீங்கள் இந்த ஸ்ரீலங்காவில் கியர் பைக்ஸோட ப்ரைஸ்லாம் வந்து கேட்டிங்கன்னா ரொம்ப ஷாக் ஆகிடுவீங்க. அதுவும் நான் வந்து முடிஞ்சால் ட்ரை பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஸ்ரீலங்கா பற்றி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. பை.